இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 25வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு பயபக்தியோடு ஒரு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 25வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாத்து நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை வழி நடத்தும். இன்றைய தியான சிந்தனையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லது உடலில் ஏதாவது வியாதியோ பிரச்சனை இருந்தால் உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவர் அன்பிறைவா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையால் எங்களை பலப்படுத்துகிறேன், திடப்படுத்துகிறேன், நம்பிக்கை தருகிறேன், உற்சாக தருகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாத்தான் அவனுடைய ஏமாற்று வழியினால் எங்களை பயப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது, எங்களை வழி தவறி போக செய்யும் பொழுது, அன்பிறைவா உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை நாங்கள் ஒரு போர்வாளாக எடுத்து அவனை எதிர்த்து நின்று நாங்கள் வெற்றி பெற்று என்றும் உம்மோடு மகிழ்ந்திருக்க எங்களுக்கு அந்த வாரத்தை இன்ற சிந்தனை வழியாக எங்களுக்கு தாரும். ஆண்டவர், இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இருக்கும் பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நாம் சாத்தானும் அவனுடைய படைகள் மீதும் நாம் எவ்வாறு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம், அந்த அதிகாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆழமாகவும் நாம் தியானித்து சிந்தித்து வருகிறோம். இது மிகவும் முக்கியமான பகுதி. எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது, அதெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நம்முடைய அப்பா விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த தியானம் இதுவே தகுந்த காலம் 4வது பருவம். ஏற்கனவே 3 பருவம் ஒவ்வொரு ஆண்டு முடித்து விட்டோம். இது 4வது பருவம். இது மட்டும் தனியா பார்க்கக்கூடாது. இந்த பருவம் 1, பருவம் 2, பருவம் 3, பருவம் 4 இதெல்லாம் 4 எல்லாம் ஒன்று தாங்க, ஒரு செய்தி தான். கிறிஸ்துவ வாழ்வு என்னங்கிறத அடிப்படைன்னு பார்த்துட்டு வரோம். அதனால இது மட்டும் தனியா ஒதுக்கி வைக்கிறது, இல்லைன்னா ஒரு நாள் செய்தியை மட்டும் தனியா கேட்கறது, அது நமக்கு பயன் தராது, பலன் தராது. ஏன்னா இதுல இருக்கிற ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா, ஏற்கனவே பருவம் 2ல் 1ல் கடவுள் கொடுத்துருப்பார், பதில் கொடுத்துருப்பாரு. அங்க இருக்கிற ஏதாவது சந்தேகம் இங்க கடவுள் பதில் கொடுக்கிறாரு. எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. இது ஒரு செய்தி, கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு ஒரு செய்தி தான். இப்ப நம்ம இந்த வருஷம் பருவம் 4ல் இருக்கோம். அதனால இது மட்டும் இந்த தியானத்தை மட்டும் தனியா பார்க்கறதோ கேட்கறதோ, அல்லது ஒரு நாள் செய்தியை மட்டும் தனியா எங்கேயாவது ஒரு செய்தியை ஒன்று கேட்கறதோ, இது நமக்கு பயன் தராது. கொஞ்சம் ஒரு விலை கொடுக்கணும். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு உதவி செய்வார். தூய ஆவியானவர் நம் கூட இருக்காரு. சரி, இப்போ இந்த பகுதியில நாம் கடவுள் அருளிய படைக்கலங்களை நாம் எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும், ஏன் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் சொல்லித் தருகிறார். இந்த படைக்கலங்கள், இந்த ஆயுதங்கள் தான் அந்த சாத்தானுக்கு எதிராக நிற்கக்கூடிய வல்லமையுள்ள ஆயுதங்களாக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அவனுடைய ஏமாற்று வழிகளுக்கு எதிராக நிற்க வேண்டும். அவன் பொல்லாத நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வரும் தெரியாது. பொல்லாத நாட்கள் யாரோடைய வாழ்க்கையில் எப்போது இந்த பொல்லாத நாட்கள் வரும் தெரியாது. எனவே இப்பொழுதே நாம் தயார் பண்ண வேண்டும்.
அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே ரெடி. அந்த போரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. எவர் ரெடி. எல்லாம் பயிற்சி பெற்று எல்லாம் எப்போ என்ன நடக்கும் தெரியாது. கிறிஸ்தவன் அப்போ எப்பவுமே அப்படியே விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. அவன் எப்போ வருவான்னு தெரியாது. சரி, கடந்த நாட்களில் நாம் மீட்பை தலை சீராக அணிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஹெல்மெட்டு, மீட்பு பெறுவோம் என்ற எதிர்நோக்கு, அதுதான் அந்த ஹெல்மெட்டு பாதுகாப்பு. மீட்பு பெறுவோம் என்ற எதிர்நோக்கு. இன்றைக்கு அடுத்த படைக்களம் அல்லது ஆயுதத்துக்கு வருவோம். அதாவது எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம், கடைசி பகுதி. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல, கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியானவர் அருளும் போர் வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தையை ஆவியானவர் அல்லது தூய ஆவியானவர் அருளும் போர் வாளாக எடுத்து கொள்ளுங்கள். சில காரியங்கள்லாம் சில ஆயுதங்கள்லாம் அணிந்து கொள்ள வேண்டும், சிலது பிடித்து கொள்ள வேண்டும், சிலது எடுத்து கொள்ள வேண்டும். எல்லாம் கடவுள் வார்த்தை எல்லாம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, இப்ப இது என்ன? கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியானவர் அருளும் போர் வாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னா என்ன? அப்போ பைபிள் இருக்கிற வார்த்தையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி அப்பப்போ அப்படி கிடையாது. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு நம்முடைய மனதில் முதல் வர வேண்டியது வருவது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதித்தது. அந்த பாலைவனத்தில் சாத்தானால் இயேசு 3 முறை சோதிக்கப்பட்டது. அதுதான் நம்முடைய மனதில் வருகிறது. அதை எடுத்துக்கொள்வோம். நமக்கு அனைவருக்கும் பழக்கமுள்ள ஒரு பகுதி. சாத்தான் பல சோதனைகளை கொண்டு வந்த பொழுது இயேசு இறை வார்த்தை என்னும் வாளை எடுத்து அந்த சோதனையை அவர் ஜெயித்து காட்டினார். ஆனா அங்க பாருங்க, அவர் ஒரே வார்த்தை பயன்படுத்தல, ஒரே வாளை பயன்படுத்தல. ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு வாளை எடுத்தார். அந்த சோதனையை ஜெயிக்க எந்த வாள் வேண்டும் என்று தூய ஆவியானவரால் உணர்த்தப்பட்டார். அந்த வார்த்தையை அவர் அறிக்கையிட்ட போது சொன்ன பொழுது அந்த சோதனையை ஜெயித்தார். ஆக ஒவ்வொரு சோதனைக்கும் சாத்தான் இந்த மாதிரி சோதனை கொண்டு வரும் பொழுது அதை ஜெயிக்க தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் அந்த தருகின்ற அந்த வார்த்தையை, அந்த வாளை நாம் எடுக்க வேண்டும். சும்மா எல்லாத்துக்கும் ஒரு வசனம் அப்படி கிடையாது. அது சரியாகாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் இன்னும் நமக்கு இது நன்றாக புரியும். இப்ப இந்த தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இறை வார்த்தை தூய ஆவியான தூண்டுதலை நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன். இப்ப சாத்தான் என்ன செய்கிறான்? இடையில ஒரு பயத்தை கொண்டு வருவான். நீ தொடங்கிட்ட, இனி முடிக்க மாட்ட. இது முடிக்க முடியுமோனால இல்ல, ஏதாவது இடையில இந்த பிரச்சனை வரும்னுச்சா, இன்னும் வரல, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்படி ஆச்சுன்னா, இது இடையில நின்று போச்சுன்னா, இப்படி தேவையில்லாத ஒரு பயத்தை உள்ள கொண்டு வருவான். எல்லாத்துக்கும் உங்களோட வாழ்க்கை நீங்க ஆராய்ந்து பாருங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி பயத்தை கொண்டு வரும்போது ஆவியானவர் என்ன செஞ்சார்? ஒரு வாளை காட்டினாரு, இறை வார்த்தை என்ன வாளை காட்டினாரு. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நம்பிக்கையை தொடங்கி வைப்பவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். நம்பிக்கையை தொடங்கியவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். அந்த வாளை எடுத்துக்கிட்டார். இப்ப செக்கு, அந்த வாள் கிடைச்சிருச்சு. இப்ப நான் பயன்படுத்த வேண்டாமா? அப்படி எப்படி பயன்படுத்தணும்? அதை நான் இப்ப என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும். அந்த வாளை எடுத்து இப்படி சொல்லணும். நம்பிக்கையை தொடங்கி வைப்பவரும் அதை நிறைவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவுக்கு கொண்டு வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது என்னுடைய கண்கள் இந்த தியானத்தின் பொழுது நான் பதிய வைக்கிறேன். என்னுடைய கண்கள் இந்த தியானத்தில் நான் பதிய வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க அது சொந்தமாக அந்த வாளை எடுத்து அப்புறம் போயிடுவான். இனிமேல் இவன்ட்ட நிற்க முடியாதுன்னு சொல்லி வேற ஆள்கிட்ட போயிடுவாரு, வேற குடும்பத்துக்கு போயிடுவாரு. அன்பான சகோதர சகோதரிகளே,
இந்த இறை வார்த்தை எப்படி நாம் எப்போது எப்படி பயன்படுத்துவது, இப்படி நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இது ஏதோ புத்தகம் அல்ல, இது கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை. இந்த உயிருள்ள வார்த்தையை நாம் வல்லமையோடு ஒரு போர்வாளாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த கடவுளோடு ஒரு நெருங்கிய ஒரு நெருக்கமான உறவு இருந்தாதான் முடியும். இல்லைன்னு முடியாது. சும்மா ஒரு புக்கு பைபிள் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொன்னா அவன் போக மாட்டான். அவன் நம்மை விட புத்திசாலி. அவனுக்கு கடவுளுடைய வார்த்தை இறை வார்த்தையில எல்லாம் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா வசனமும் மனப்பாடமா தெரியும். இந்த பைபிள் காம்படிஷன் அவனை ஜெயிக்க முடியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவனுக்கு என்ன, இது உயிருள்ள வார்த்தையில அவனுக்கு தெரியாது, இதுக்கு உயிர் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு மனப்பாடமா தெரியும். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒன்று அந்த வார்த்தை உரிமையாளர் கடவுள், அந்த கடவுளோடு ஒரு நெருக்கமான உறவு வேணும். அப்பதான் முடியலன்னா முடியாது. நாம இந்த பைபிளை ஒரு அப்பத்துண்டு கடவுள்கிட்ட அப்பத்துண்டுக்காக வருகிறோமா? அப்பத்துண்டுக்காக அப்பத்துண்டை கொடுத்து அனுப்பிடுவாரு, அவ்வளவுதான். நெருக்கமான இன்னைக்கு அதுதானே மிகவும் வேதனையோட நான் சொல்லுகிறேன். அந்த கனான் நகரை சார்ந்த ஒரு பெண் இயேசு விட்டு தன்னுடைய மகளுக்காக பரிந்து பேசுவாள். இந்த மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, குணமாக்குன்னு சொல்லுவார். அப்போ இயேசு சொன்னது நமக்கு தெரியும். கடைசியில் அந்த பெண் இயேசுவை பார்த்து சொன்னது என்ன? மேஜையிலிருந்து விழுகின்ற அப்பத்துண்டுகள் நாய்க்குட்டிகள் தின்னும்ல, மேஜையிலிருந்து விழுகிறது, எனக்கு அது போதும், கீழே விட நான் பொறுக்கி நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அது போதும். மேஜையில உட்கார்ந்து உங்களோட உறவு கொள்வது, விருந்து சாப்பிட, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கடவுள் நம்மை அழைப்பது கீழே ஒரு அப்பத்துண்டை பொறுக்கி சாப்பிட்றதுக்காக இல்ல. நாம் கடவுளுடைய மக்கள், நம்ம அவரோட அந்த மேஜையில உட்காரணுங்க, அந்த உறவுக்கு வரணுங்க. அதுதான் அவர் கூப்பிடுறாரு. ஏன் இந்த அப்பத்துண்டை பொறுக்கி நம்ம சாப்பிட்றோம்? அது மற்றவங்களுக்கு. ஏன் இந்த உறவுக்கு இந்த மேஜையில உட்கார நமக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா ஒரு பெரிய விலை கொடுக்கணும்ல. இயேசு சொன்னாரு, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவனுக்கு நிலை வாழ்வு உண்டு. சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவனுக்கு நிலை வாழ்வு உண்டு. இதை கேட்ட கூட இருந்த அது வரைக்கும் கூட இருந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. ஐயோ, இது எங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வேண்டாம்னு சொல்லி போயிட்டாங்க. சீடர்களை பார்த்து ஏசுனாரு, நீங்களும் போறீங்களா? போங்க, நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், என்னோட நெருங்கிய உறவு வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போங்க. அந்த தசையை உண்டு ரத்தத்தை குடிப்பது என்பது இயேசுவோட நெருங்கிய ஒரு உறவுக்கு வருவது, நெருக்கமான ஒரு உறவுக்கு வருவது. அந்த உறவுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். மனைவி ஒரு பெண் ஒரு ஆளை திருமணம் செய்ய அந்த நெருக்கமான உறவுக்கு வந்தால் இனி அவளுக்கு விருப்பமான வாழ்க்கை அவள் வாழ முடியாது. நோ, அது திருமணத்துக்கு முன்னாடி நாளோட முடிஞ்சு. இப்போ அவள் ஒரு விலை கொடுக்க வேண்டும். இந்த பையன் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், சொந்தமா வாழ்ந்திருக்கலாம். இப்ப முடியாது. இப்ப ஒரு விலை கொடுக்க வேண்டும். ஒரு உறவுக்கு வந்து விட்டான், தன்னுடைய மனைவிக்காக வாழ வேண்டும். இப்ப கண்டதெல்லாம் அவன் செஞ்சிட்டு இருக்க முடியாது, ஒரு விலை கொடுக்க வேண்டும். அப்ப இயேசுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவரோட நெருக்கமான ஒரு உறவுக்கு வந்த பிறகுதான் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்வில் ஒரு வல்லமையான வார்த்தையாக பயன்படுத்த முடியாது. சும்மா ஒரு வார்த்தை எடுத்து சொன்னப்ப அவன் போக மாட்டான். அன்பானவர்களே, அப்பத்துண்டுகள் பொறுக்கிறது போதும், நான் வேண்டான்னு சொல்ல அவர் கொடுக்கிறாரு. அப்பத்துண்டுகள், வியாதியை குணமாகணும், சரி. இப்ப தீய ஆவியால் பிடிக்கப்பட்ட விடுதலை, சரி. நோய், வேற ஏதாவது அனுதின வேலை வேணும், திருமணம் நடக்கணும், குழந்தைகள்ல வேற ஏதாவது இருக்கட்டும். அன்பானவர்களே, புதிய பல வாசிச்சு பாருங்க. இயேசு இதெல்லாம் எவ்வளவு செஞ்சார், அவரு எவ்வளவு செஞ்சார், எத்தனை பேரை குணமாக்கினார், எத்தனை பேர் தீய ஆவிகளை ஓட்டினாரு, எத்தனை தொழுநோயாளிகளை குணமாக்கினாரு, எத்தனை பேர் இறந்தவங்களுக்கு உயிரை கொடுத்தாரு, எத்தனை பேர் அப்பம் தின்னாங்க, 5000 பேரு மினிமம், குறைந்தபட்சம். இதெல்லாம் செஞ்சார்ல. அப்புறம் இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? காணா போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு கடைசியை பொறுக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. கடைசியில பெந்தகோஸ்து திருவிழா அன்னைக்கு அந்த தூய ஆவியான் நிறைவுக்காக எத்தனை பேர் இருந்தாங்க? அதுதான் இயேசுவோட உறவுக்காக தங்களுடைய வாழ்க்கை ஒப்படைத்தவங்க எத்தனை பேரு? வெறும் 120 பேரு. அன்னை மரியாளோட சேர்த்து 120 பேரு. அவங்க தான் நாங்க இயேசுவே உங்களோட நெருக்கமான உறவுக்கு வரோம்னு சொல்லி காத்திருந்தவங்க 120 பேரு.
இந்த ஆயிரக்கணக்கான பேர் அப்பத்துண்டு புறக்கினாங்களே, கடைச்சி திருப்தி அடைஞ்சு போயிட்டாங்க. நம்ம கடவுள் அழைப்பது அவரோட மேஜையில் உறவு கொண்டு விருந்து சாப்பிட்றதுக்கு. மேஜை உழுகிற அப்பத்துண்டு நமக்கு இல்லைங்க, அது கடவுள் வேற யாருக்க கொடுக்கிறாரு. அப்பத்துண்டு எங்கே, விருந்து எங்கே? ஏங்க நம்ம இப்படி கேவலமா போயிட்டோம்? நான் வேண்டாம் சொல்ல, விருந்துல அவர் பார்த்துக்குவாருங்க. நம்மை நிறைவாக அவர் போஷிக்க கூடியவர், நம்மை நிறைவாக திருப்திப்படுத்தக்கூடியவர். அவருக்கு தெரியும். அந்த விருந்துல அவரோட நெருக்கமான உறவுக்கு நம்ம இந்த தியானத்தின் வழியாக வர வேண்டும். அப்படி நெருக்கமான உறவுக்கு வரும்போதுதான் அவருடைய வார்த்தை எனக்கு ஒரு ஒரு வல்லமையான உயிருள்ள வார்த்தையா மாறும். நான் தொடக்க நாள்ல, இந்த தியானத்தின் தொடக்க நாள்ல முதல் நாள்ல எங்க அம்மாவை பத்தி சொன்னேன். எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அப்பா எழுதின டைரி எங்க அம்மா அடிக்கடி வாசிக்கிறாங்க. அந்த டைரியை வாசிக்கும் போது அப்படியே அந்த டைரியோட அந்த வார்த்தைகளோட எங்க அம்மா ஒன்னாயிடுறாங்க. எப்பயாவது அதை வாசிக்கும் போது கண்ணில் கூட சில நேரத்தில் தண்ணி வருது. ஏன்? அந்த உறவு, அந்த நெருக்கமான உறவு. இதே டைரி எங்க அப்பா எழுந்தது பக்கத்து வீட்டுக்காரங்களோ, பக்கத்து வீட்டு அம்மாவோ, இல்லை எங்க சொந்தக்காரர்களோ, வேற யாரு வாசிச்சாலும் அவங்க வாசிச்சு போயிட்டே இருப்பாங்க. திஸ் நத்திங். 1000 பயோகிராஃபி, 1000 ஆட்டோபயோகிராஃபி, வாழ்க்கை கதைகள்லாம் எல்லாம் வாசிக்கிறாங்க. அதுல ஒண்ணு இது, அவங்களுக்கு அதுல ஒண்ணு இது. ஆனா எங்க அம்மாக்கு இதுதான், இது மட்டும்தான். அந்த ஒவ்வொரு வார்த்தை முத்து முத்தா இருக்கிறது எங்க அம்மாக்கு. நெருக்கமான உறவு, வேற ஒண்ணு இல்லை. அப்ப இயேசுவோடு அந்த நெருக்கமான உறவுக்கு வர்றவங்களுக்கு தான் இந்த வார்த்தை முத்து முத்தா இருக்கும், உயிருள்ள வார்த்தையா இருக்கும். அது கட்டி அணைப்போம், அதை விட மாட்டோம். அது உள்ளத்துல பதிய 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 நான் வாசிச்சுட்டே இருப்போம். ஏன்னா அவர் பேசுறாரு. எங்க அம்மா வாசிக்கும் போது எங்க அப்பா பேசுற மாதிரி எங்க அப்பா பேசுறாரு. அது கேட்டுட்டே இருக்கணும், அது வாசிச்சுட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் எல்லாம் எடுத்து வாசிக்கணும், அது பத்திரமா வச்சுக்கணும். எங்க அம்மா அது எங்க அப்பாவோட பிரச்சனை அங்க உணர்றாங்க. இறை வார்த்தை அப்படித்தாங்க. இது ஏதோ வாசிடா 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 ஏன் சொல்றோம்? எந்த உறவும் கிடையாது. ஏன் அப்படி நடக்குது? அப்புறம் இந்த வார்த்தையை நம்ம போர்வாளா எடுப்பேன்னா ஒன்னும் நடக்காது அன்பாளர்களே, ஒண்ணுமே நடக்காது. அந்த உறவு, நட்புறவு, ஐக்கியத்தில் இருக்கும்போது ஒரு கடவுள் அதற்காகத்தான் நம்ம அழைக்கிறாரு. இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அவருடைய உடலில் ஒரு உறுப்பாக இருந்து என்ன மகிமை உள்ள வாழ்க்கை தெரியுமா? இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத நம்ம கிடைச்சிச்சுல, வானத்தூதருக்கு கூட கிடைக்காத வாழ்க்கை நம்ம கிடைச்சிருக்குல்ல. அப்ப நம்ம இந்த உலகத்துல பூமிக்கிற காரியங்கள்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம். அது வேண்டான்னு சொல்ல வரல, ஏதாவது ரொம்ப தேவையா கேளுங்க, கொடுக்கிறாரு. கொடுக்கலையோ நம்பிக்கையோடு கேளுங்க, அப்புறம் விட்டுருங்க. ஏன்னா அவருடைய உறுப்புல இந்த கைக்கு என்ன தேவைன்னு தலைக்கு தெரியுங்க. இந்த கையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று தலைக்கு தெரியும், உடலுக்கு தெரியும். அவர் இந்த கையை விட்டுற மாட்டாரு. இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய உடலாக இருக்கிறோம். என்ன இது? அவரை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு வர்றாமலையா வேண்டான்னு? நான் இந்த கையை அப்படியே வேண்டான்னு வெட்டி போடுவேனா? ஒரு சின்ன காயப்பட்ட போது இந்த கையில, இந்த விரல்ல லைட்டா பின்ல தொட்டா போதும், உடனே மற்ற கையை எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதை எப்படி பாதுகாக்கலாம்? அந்த காயத்தை எப்படி குணப்படுத்தலாம்? இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அந்த நெருக்கமான உறவுக்கு நாம் என்றைக்கு வருகிறோமோ அப்ப இந்த பைபிள் அப்படியே நெருக்கமா வாசிக்க ஆரம்பிப்போம். அதுல அப்படியே நம்முடைய கண்கள் பதையும், நம்முடைய உள்ள அப்படியே அந்த வார்த்தை போவோம். இன்னும் ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரியோ, ஏதோ கதை மாதிரி இல்ல, கதை புஸ்தகம் மாதிரி கிடையாது, ஏதோ கடமைக்கு வாசிக்கணும் அப்படின்னு கிடையாது. அதுல உள்ள அப்படியே ஊறி போயிருவோம், ஊறி போயிருவோம். இனிமேல் அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஆனால் அப்படின்னு வார்த்தை இருந்துச்சுன்னா அது அப்படியே தொடும். ஆயினும் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அவர் தொடும். எனவே அப்படின்னு அப்படியே எங்க அப்பா சொல்றாரு, எங்க அப்பா சொல்றாரு, வெளிநாட்டுல வேலை செய்யற ஆளுங்க மனைவி இந்தியாவில் இருந்தாங்கன்னா, இப்ப கடிதம் கிடையாது, அவங்க கடிதத்தெல்லாம் எழுதி அனுப்பும் போது அந்த கடிதத்தை இந்த அம்மாங்கெல்லாம் வாசிச்சு 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 வாசிச்சு, இன்னைக்கு மாற அன்னைக்கு போன்லாம் கிடையாது, அதே வாசிச்சு 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 அது பத்திரப்படுத்தி வச்சு. உறவு வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா பேனால் எழுத சின்ன வார்த்தைகள் தான். ஆனா எவ்வளவு இது மத்தவங்க வாசி அவங்க ஒண்ணும் கிடையாது, அவங்க கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. இன்னைக்கு பைபிள் என்னத்து?
பைபிள் எல்லா மதத்துல ஒரு புனித புத்தகம் இருக்கு, அதே போல கிறிஸ்தவங்களுக்கு ஒரு புனித புத்தகம் இருக்கு. எவ்வளோ நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கணும், இங்க போகணும், அங்க போகணும், இந்த மொபைல் இதெல்லாம் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், அது பார்க்கணும், வாட்ஸ்அப் மெசேஜ், எவ்வளோ வேலை இருக்கு. இது இடையில ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ரோக்ராம் 5 நிமிஷம் இல்ல தியானத்தை இந்த சிந்தனை கேட்கிறோம், ஒவ்வொரு நாள் கேட்கிறோம். இதுக்கு ஒரு விலை கொடுக்கிறோமா? இதை போட்டு 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 கேட்டு கேட்டு அப்படியே உள்ளத்துல அப்படியே இழுக்கிறோமா? அந்த தகரம் வெயிலோட சூடை இழுக்கிறோமா? அப்படி இழுத்து பாருங்க. இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. சாத்தானை ஜெயிக்க முடியும். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் சிந்திய இரத்தத்தினாலும் அவருடைய சான்றினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தான் ஆட்டுக்குட்டியானவர் சிந்திய இரத்தத்தினால். அவங்க எப்பவுமே வரும்போது சொன்னாங்க, நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். சான்று சொன்னார்கள், நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் தூய்மையாக்கப்பட்டவர்கள். எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு அந்த ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை சிந்தினார். இனி என்னை குற்ற உணர்வு கொண்டு வர முடியாது. ஒன்னால குற்ற உணர்வு கொண்டு வருவான். பாவத்தை மனுஷன் நீ செஞ்சுட்டேல, எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டாலும் நீ செஞ்சுட்டேல. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை தூய்மையாக்கி விட என்னுடைய மனசாட்சியை முற்றிலும் கழுவி விட்டார் இயேசு. அந்த ரத்தம் அப்படி நம்ம சான்று சொல்லும்பொழுது அவன் போயிடுவான். அவன் வேற ஆளை பார்த்து போயிடுவான், வேற குடும்பத்தை பார்த்து போயிடுவான். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் சிந்திய ரத்தத்தினாலும் அவர்கள் பகிர்ந்த சான்றினாலும் சாட்சினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அந்த வசனம் முடியல. அவர்கள் உயிருக்கு பயப்படவில்லை. அதை நம்ம கட் பண்ணிடுறோம். உயிருக்கு ஏன் பயப்படணும்? அது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது அவன் என்ன வேணா செய்யட்டும், நாங்க உயிருக்கு பயப்பட, அவன் உனி செத்துருவ, உனக்கு இப்படி ஆயிரும். ஏன் உயிருக்கு பயப்படணும்? கோழைகளாக வாழக்கூடாது. மரண பயமோ எந்த பயமோ உள்ள கூட கோழைகளாக வாழக்கூடாது. தொடக்க கால திருச்சபையில யாரும் அவங்க உயிருக்கு பயப்படல. அந்த கான்டெக்ட்ல வருது. அவன் துன்புறுத்தான், பெர்சிக்யூஷன் துன்புறுத்துவான் பல வழிகளாக. அரசாங்கம் எந்த வழியாலும் துன்புறுத்துவான், கொடுமைப்படுத்துவான். மாமியாரை விட்டு இல்ல மருமகளுக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா நெருக்கமான உறவுல இருக்கும், பயப்பட மாட்டாங்க. அவங்க கடவுளுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு தூய ஆவியான தருகின்ற வார்த்தையை எடுத்து போர்வாளாக, ஒவ்வொரு சோதனைக்கும் போர்வாளாக எடுத்து அவனை பார்த்தாலே ஓடிடணும். அவன் ஓடிடும். இந்த வாழை பார்த்தோன்னே வேற எதுக்கும் அவன் பயப்பட மாட்டான். இந்த வாள் மட்டும் அவனால் தாங்கிக்க முடியாது. அது ஒரு பயம் அவனுக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை போர்வாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றால் கடவுளோட நெருக்கமான உறவு. இரண்டாவது, இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நம்பிக்கையோட பயன்படுத்தணும். அந்த நம்பிக்கை கடவுள் நமக்கு தருகிறார். பயப்பட வேணாம். நம்பிக்கையோடு. என்ன நம்பிக்கை? ஒன்று, கடவுள் மீது நம்பிக்கை. அவரை சார்ந்து நான் இருக்க. he can do whatever he wants in my life. அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்யலாம். அவருக்கு எல்லா உரிமை உண்டு. முழுமையாக என் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைப்பது, கொடுப்பது. இயேசுவே, நீங்க உங்களுடைய ரத்தத்தால் என்னை மீட்டெடுத்தீர், எனக்கு உயிரை கொடுத்தீங்க, வாழ்வை கொடுத்தீங்க, எனக்காக நீங்க செத்தீங்க, இல்ல நான் செத்துருப்பேன். இப்போதோ என்னுடைய வாழ்க்கை முழுமையாக உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். நீங்க என்ன வேணும் வாழ்க்கையில செய்யலாம். அதுதான் நம்பிக்கை. He is God, கடவுள். அந்த நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். தூய ஆவியான ஜெபிங்க, விடாதீங்க. நானும் விடல. நம்ம அனைவரும் தூய ஆவியை பார்த்து ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, இயேசுவோடு நெருக்கமான உறவுக்கு எங்களை கொண்டு போங்க. நாங்க மண்ணு களிமண்ணு, எங்களுக்கு இந்த உறவை ஏற்படுத்த எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எங்களை கொண்டு போங்க. அதன் நிமித்தம் அவருடைய வார்த்தையை, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு சோதனை வருமோ அதை நாங்கள் எடுத்து இந்த சாத்தானுக்கு எதிராக நிற்க அந்த வல்லமை சக்தி எங்களுக்கு இந்த தியானத்தின் வழியாக, குறிப்பாக இன்றைய செய்தி வழியாக எங்களுக்கு இப்ப தரணும் அப்படின்னு தாகத்தோடு கேட்டால் நிச்சயமா கிடைக்கும். என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.